வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, உங்களோட பீஸ்ட் அண்ட் கனர் ப்ராக் லெஸ்னர் வந்து ஸ்கிரிப்டை மீறி வந்து சர்வே சீரிஸில் வந்து ஒரு தரமான ஒரு சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் வந்து WWE வந்து இப்போ வந்து ரெசல்மனியா 42ல் வந்து நம்மளுடைய ரோமன் ரெய்ன்ஸ் வெர்சஸ் கோடி ரோட்ஸுக்கான பார்ட் 3 மேட்சை வந்து நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் இருக்காங்க. இதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டை வந்து நான் உங்கள்கிட்ட வைக்கிறேன். அதாவது எங்கள் ஊரில் வந்து இன்றைக்கி வந்து ஃபெஸ்டிவல், அதனால் கொஞ்சம் பாட்டுலாம் கொஞ்சம் கேட்கும். அதை மட்டும் கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது இப்போ வந்து நம்முடைய ப்ராக் லெஸ்னர் வந்து இப்போ நடந்து முடிஞ்ச சர்வே சீரிஸில் வந்து அவங்களோட டீம் வந்து வெற்றி பெற்றுச்சு. வெற்றி பெற்று அதுக்கப்புறம் அந்த ரிங்கை விட்டு இறங்கி போகிறப்போ வந்து எல்லாருமே வந்து இறங்கி போயிட்டாங்க. அப்போ வந்து ஒரு ஃபேன் வந்து, அதாவது ஒரு சின்ன ஒரு பையன் வந்து நம்மளுடைய ப்ராக் லெஸ்னர்கிட்ட வந்து கை கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நம்மளுடைய ப்ராக் லெஸ்னரும் வந்து அந்த ஒரு ஃபேன்ட்டை வந்து அந்த ஒரு சின்ன பயல்கிட்ட வந்து கை கொடுத்த அந்த ஒரு நிகழ்வு வந்து இப்போ வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு மூமெண்ட்டாக வந்து நடந்திருக்கு. அது இல்லாமல் வந்து இது வந்து ஸ்டோரி லைனில் இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து WWE தரப்பு வந்து சொல்லியிருக்காங்க. WWE தரப்புலேருந்து சொன்னாங்க அப்படிங்கிறத விட நம்மளுடைய ப்ராக் லெஸ்னர் வந்து எப்பயுமே சரி ஒரு ஹீலாக தான் இருப்பாரே தவிர, மற்ற அதாவது ஒரு ஃபேன் வந்து கை கொடுத்தாலும் அந்த கையை வந்து தட்டி விட்டு போயிடுவார். ஃபேன் அப்படிங்கிறது வந்து நம்முடைய ப்ராக் லெஸ்னர் வந்து அதிகமாக வந்து மதிக்கவும் மாட்டார். ஏன்னா அவர் வந்து பீஸ்ட் அப்படிங்கிறனால எப்பயுமே வந்து மூஞ்ச வந்து ஒரு எப்படி சொன்னால் ஒரு ஆக்ரோஷமாக இருக்க மாதிரி, நான் தான் இங்கே கெத்து அப்படிங்கிற மாதிரி இருப்பார். அது வந்து முழுக்க முழுக்க அது அவரோட இது கிடையாது. அது வந்து ஒரு ஸ்டோரி லைன். அதனால வந்து அப்படி காட்டணுங்கிறது டபிள்யூடபிள்யூட ஒரு ரூல்ஸ். அதை வந்து மாற்ற முடியாது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஆனாலும் அதை மீறியும் ஒரு சின்ன ஒரு பையன் வந்து அவர்கிட்ட கை கொடுத்துருக்கான். அதே மாதிரி நம்மளுடைய ப்ராக் லெஸ்னர் அதே மாதிரி கை கொடுத்து ஒரு ஷேக்கன்லாம் பண்ணியிருக்கனால இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு ஸ்கிரிப்டிலே இல்லாத ஒரு விஷயத்தை வந்து நம்முடைய ப்ராக் லெஸ்னர் வந்து இப்போ நடந்து முடிஞ்ச சர்வே சீரிஸில் வந்து பண்ணியிருக்காரு. இதுக்கு வந்து நம்முடைய ப்ராக் லெஸ்னருக்கு வந்து அதிகமான ஒரு சப்போர்ட்டுகள், அதிகப்படியான ஒரு ஹாப்பினஸ் வந்து இப்போ வந்து நம்முடைய ப்ராக் லெஸ்னருக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் ப்ராக் லெஸ்னரும் இப்படி இருப்பாரா அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமான ஃபேன்ஸ் வந்து இப்போ ப்ராக் லெஸ்னர் வந்து அதிகமாக வந்து இப்போ வந்து ப்ராக் லெஸ்னரை வந்து தலையில் தூக்கி வச்சு இப்போ வந்து நம்மளுடைய ப்ராக் லெஸ்னரோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து கொண்டாடுறாங்க. அதாவது நீங்கள் வந்து சொல்லுவீங்க, அதாவது ப்ராக் லெஸ்னர் வந்து எப்பயுமே எதுவுமே பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனாலும் எங்களோட ப்ராக் லெஸ்னருக்கும் அவருக்கும் மனிதாபிமானம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. எங்களோட பீஸ்ட் என்றைக்குமே ஒரு பீஸ்ட் தான். அதாவது எல்லாத்தையுமே வந்து மதிக்கக்கூடிய ஆள் தான் எங்களோட பீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நிரூபிக்கிற விதமாக வந்து நம்முடைய ப்ராக் லெஸ்னர் வந்து இந்த இதை நிரூபிச்சிட்டாரு. அதனால் இந்த ஒரு நிகழ்வை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. WWE வந்து 2026 எலிமினேஷன் சேம்பருக்கான டிக்கெட் சேலிங்கை வந்து WWE வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து இப்போ வந்து வந்திருக்கு. அது இல்லாமல் WWE தரப்புலேருந்து இந்த ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துட்டாங்க, அஃபிஷியலாக வந்து கொடுத்துட்டாங்க. அதாவது எப்போ வந்து எலிமினேஷன் சேம்பர் வந்து நடக்க போகுது அப்படின்னா, அதாவது பிப்ரவரி 28ஆம் தேதி, அதாவது 2026, அதாவது பிப்ரவரி 28, 2026 சிக்காகோவில் வந்து எலிமினேஷன் சேம்பர் வந்து நடக்க போகுது. இதில் ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னும் 2025 இன்னும் முடியல. அதாவது இப்போ வந்து சர்வே சீரிஸ் வந்து முடிஞ்சிருக்கு. டிசம்பர் மந்த் வந்து ஒரு சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட் இருக்குது. திரும்பி ஜனவரி மந்த் வந்து ஒரு சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் அதுவும் ஜனவரியோட அந்த ஒரு எண்டிங்கில் தான் வந்து நம்மளோட WWE வந்து ராயல் ரம்பிளே வந்து நடத்த போகிறாங்க. அதுவே இன்னும் முடியல. இந்த 2025 இன்னும் முடியல. அதுவும் வந்து நம்மளோட WWE வந்து 2026 பிப்ரவரி 28ஆம் தேதி நடக்க போகிற அந்த அதாவது எலிமினேஷன் சேம்பருக்கான ஒரு டிக்கெட் சேலிங் வந்து இப்போ வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதிகமான ஒரு அப்டேட் வந்து இப்போ சொல்லப்பட்டிருக்கு. அது எங்கே நடக்குதுன்னா சிக்காகோவில் நடக்குது. சிக்காகோ வந்து நம்மளுடைய சிஎம் பங்கோட ஹோம் டவுன் அப்படின்னால நம்மளுடைய ஹோம் டவுன் ஹீரோவான நம்மளுடைய சிஎம் பங்குக்கு வந்து ஒரு தரமான ஒரு மேட்ச் வந்து நம்மளுடைய WWE வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்பட்டு இருக்கு. அது என்ன மேட்ச் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய சிஎம் பங்கு வந்து இப்போ வந்து வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனாக இருக்கனால நம்மளுடைய சிஎம் பங்குக்கு வந்து ஒரு டைட்டில் மேட்ச் வந்து கொடுக்க போகிறாங்களா. அது யாரு கூட அப்படின்னா, நம்மளுடைய பிரான் பேக்கருக்கு கூட நம்மளுடைய WWE வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது நம்மளுடைய பிரான் பேக்கர் விசஸ் நம்மளுடைய சிஎம் பங்குக்கான வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து எலிமினேஷன் சேம்பரில் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஒருவேளை நம்மளுடைய பிரான் பேக்கருக்கு கூட வந்து அந்த ஒரு மேட்ச் பண்ணல அப்படிங்கிறப்போ வேறு ஏதாவது ஒரு ரெஸ்லர் கூட வந்து நம்மளுடைய சிஎம் பங்கு வந்து அவரோட அந்த டைட்டிலை வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. ஏன்னா நம்மளுடைய ஆல்மோஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுடைய சிஎம் பங்குக்கு வந்து அந்த எலிமினேஷன் சேம்பரில் வந்து கண்டிப்பாக வந்து மேட்ச் இருக்கும். அது மேட்ச் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ஒரு வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. ஏன்னா நம்மளுடைய ஹோம் டவுன் ஹீரோவான, அது ஹோம் டவுனில் வந்து நம்மளுடைய சிக்காகோவில் வந்து நம்ம ஹோம் டவுன் ஹீரோவான நம்மளுடைய சிஎம் பங்குக்கு வந்து ஒரு மேட்ச் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்மளுடைய சிஎம் பங்கு வந்து தோக்குற மாதிரி எந்த விதமான கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு நார்மலாக இருந்தால் பரவாயில்ல, தோக்க வச்சா பட் ஓகே. ஆனாலும் நம்மளுடைய WWE வந்து வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனாக இருக்க நம்மளுடைய சிஎம் பங்கு வந்து அந்த எலிமினேஷன் சேம்பரில் அதுவும் அவரோட ஹோம் டவுனில் வந்து தோத்தார் அப்படின்னா அது உண்மையிலுமே நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து நம்மளுடைய சிஎம் பங்கு வந்து
எலிமினேஷன் போல வந்து எந்த ரெஸ்லர் கூட வந்து மேட்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத பட் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி WWE வந்து ரெசல்மேனியா 42ல் வந்து ரோமன் டைன்ஸ் வெர்சஸ் கோடி ரோட்ஸுக்கான பார்ட் 3 மேட்ச் வந்து நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் இருக்காங்களாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய WWE வந்து ரெசல்மேனியா 42ல் வந்து நம்மளுடைய ரோமன் டைன்ஸுக்கும் கோடி ரோட்ஸுக்குமான அந்த பார்ட் 3 மேட்ச் வந்து நடத்த வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் WWE வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் இருந்தாங்க. ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸ் இல்லை. ஏன்னா நம்மளுடைய ரோமன் டைன்ஸுக்கும் நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்குமான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து 2 தாட்டி நாங்கள் பார்த்துட்டோம். ஆனாலும் இதுக்கப்புறம் வந்து 3வது தாட்டி வந்து நாங்கள் வந்து பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸும் வந்து வெறுத்துட்டாங்க. அதே மாதிரி WWE தரப்பு வந்து நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி WWE தரப்புன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து நம்முடைய பிராக் லெஸ்னருக்கும் நம்முடைய ரோமன் டைன்ஸுக்கோட மேட்ச் வந்து நீங்கள் எத்தனை முறை வச்சாலும் வந்து நாங்கள் வந்து 100% வந்து அந்த மேட்ச் வந்து நாங்கள் பார்ப்போம். அதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸும் ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து எங்களுக்கு இருக்கு. ஆனாலும் அதை காட்டிலும் நம்முடைய ரோமன் டைன்ஸுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் நடக்கிற அந்த ஒரு மேட்ச்சுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஹைப்னஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் வந்து ஒரு ஓப்பன் டாக்காக வந்து சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ வந்து WWE என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, சரி இந்த ரெசல்மேனியா 42 வந்து நம்ம வந்து கோடி ரோட்ஸுக்கும் நம்முடைய ரோமன் டைன்ஸுக்குமான அந்த ரீமேட்ச். ஆனால் இப்போ வரைக்கும் நம்முடைய ரோமன் டைன்ஸ் வந்து ரீமேட்ச் கேட்கல. ஏன்னா திரும்பி ரிட்டன் வந்தார். ரிட்டன் வந்து நம்முடைய ரோமன் டைன்ஸும் அது நம்முடைய கோடி ரோட்ஸும் ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து பேட் பிளட்லேருந்து விளாண்டாங்க. அது நம்முடைய சோலோசிக்காவும் நம்முடைய ஜாக்கப் பாட்டுக்கு அகேன்ஸ்டாக தான் ஒரு டாக் டீம் மேட்ச் விளாண்டாங்க. அது வந்து நம்முடைய ரோமன் டைன்ஸும் கோடி ரோட்ஸும் வின்னும் பண்ணிட்டாங்க. அப்போ தான் வந்து நம்முடைய ஃபைனல் பாஸான ராக் வந்தார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எல்லாமே பட் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனாலும் இப்போ வந்து ரெசல்மேனியா 42ல் வந்து கோடி ரோட்ஸுக்கும் நம்முடைய ரோமன் டைன்ஸுக்கான அந்த ஒரு மேட்ச்சை வந்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து WWE வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானில் இருக்காங்க. இது எதனால் வந்து இந்த ஒரு பிளானை வந்து நம்மளுடைய WWE வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போது இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய WWE என்ன ஒரிஜினல் பிளான் வச்சுருந்தாங்க அப்படின்னா, நம்முடைய கோடி ரோட்ஸ் அதாவது நம்முடைய சிஎம் பங்க்கும் நம்முடைய ரோமன் டைன்ஸுக்கான அந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் மேட்ச் தான் நம்ம ரெசல்மேனியா 42 வந்து நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் வந்து நம்ம WWE வந்து இருந்தாங்களாம். அது இல்லாமல் வந்து ஒரிஜினல் பிளான் இதுதான். அதாவது நம்முடைய சிஎம் பங்க்கும் நம்முடைய ரோமன் டைன்ஸுக்கான வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனும் அதே மாதிரி நம்முடைய கோடி ரோட்ஸுக்கும் ட்ரூ மேக்கின்டருக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரிஜினல் பிளான்லாம் இருந்தாங்களாம். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பிளான் எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமாக வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்களா. ஏன்னா இப்போ வந்து இப்போ தான் வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனை வந்து வின் பண்ணியிருக்காரு. உடனே வந்து அதாவது ரெசல்மேனியாவில் வந்து நம்முடைய ரோமன் டைன்ஸ் கூட வந்து அந்த ஒரு டைட்டிலை வந்து டிஃபெண்ட் பண்ணி நம்முடைய ரோமன் டைன்ஸ்ட்டை வந்து அந்த ஒரு டைட்டில் வந்து நம்முடைய சிஎம் பங்க் வந்து தோக்க வேணாம். கொஞ்ச நாளைக்கு வந்து நம்முடைய ரெசல்மேனியாவை தாண்டியாவது நம்முடைய சிஎம் பங்க் வந்து ஒரு சாம்பியன் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து WWE வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களாம். அதனால ஒட்டுமொத்தமாக அந்த ஒரு ஸ்டோரியை வந்து நம்முடைய WWE வந்து மாற்றிட்டாங்களா. அதனால் நம்முடைய சிஎம் பங்குக்கும் நம்முடைய ரோமன் டைன்ஸுக்கும் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் வந்து நடக்கிற மாதிரி இருந்த அந்த ஒரு ஸ்டோரி லைனை வந்து அப்படியே மாற்றிட்டு இப்போ வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கும் நம்முடைய ரோமன் டைன்ஸுக்கு தான் ஒரு தீர்க்கப்படாத ஒரு கணக்கு இருக்குது. ஏன்னா இன்ன வரைக்கும் நம்முடைய ரோமன் டைன்ஸ் வந்து ரீமேட்ச் கேட்கல. இதை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்முடைய ரெசல்மேனியா 42 வந்து கோடி ரோட்ஸுக்கும் நம்முடைய ரோமன் டைன்ஸுக்கும் அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் ஒரு ரீமேட்ச் இது 3rd மேட்ச் அப்படிங்கிற மாதிரி நம்ம வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி WWE பிளான் பண்ணிட்டாங்களா. ஏன்னா இப்போ வந்து ரெசல்மேனியா 42ல் வந்து இப்போ நம்முடைய கோடி ரோடு நம்முடைய ரோமன் டைன்ஸுக்கும் நம்முடைய சிஎம் பங்குக்கும் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் மேட்ச் நடக்குது அப்படின்னா அது வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்முடைய ரோமன் டைன்ஸ் தான் வந்து அந்த சாம்பியனை வந்து வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் வந்து அதிகமாக வந்து சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ வந்து நம்முடைய ரோமன் டைன்ஸ் வந்து சாம்பியனாக இல்லாமல் இருக்கிறதே வந்து ஃபேன்ஸுக்கு வந்து பிடிக்கல. ஏன்னா நம்முடைய 4 வருஷம் வந்து நம்முடைய ரோமன் டைன்ஸ் வந்து அந்த சாம்பியனாக வச்சிருந்து பார்த்த நம்மளுடைய ரசிகர்கள் வந்து இப்போ சாம்பியனே இல்லாமல் இருக்க நம்முடைய ரோமன் டைன்ஸ் வந்து பார்க்க பிடிக்கல. அதனால் கண்டிப்பாக வந்து எங்களுக்கு வந்து ரோமன் டைன்ஸ் வந்து சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபேன்ஸ் வந்து அதிகமாக டிமாண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நம்முடைய சிஎம் பங்குக்கும் நம்முடைய ரோமன் டைன்ஸுக்குமான வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் மேட்ச் வந்து ரெசல்மேனியாவில் வந்து நடக்குது. அப்புறம் அதில் ஆல்மோஸ்ட் வந்து நம்முடைய ரோமன் டைன்ஸ் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து மோதுறாரு. அந்த டைட்டிலுக்காக மோதுறாங்கிறப்ப திரும்பி தோல்வி இதுனா ஃபேன்ஸ் வந்து அதிகமாக வந்து விரும்ப மாட்டாங்க. அதனால் சிஎம் பங்குக்கு வந்து அதிகமான ஒரு நெகட்டிவ் கமெண்ட் அப்படிங்கிறது வந்து அதிகமாக வரும். அதை பண்ணக்கூடாது. நம்முடைய ரோமன் டைன்ஸ் வந்து மேட்ச்சில் வந்து வின் பண்ணுறாரு அப்படின்னா அதுதான் அதாவது ஒரு டைட்டிலுக்காக நம்முடைய ரோமன் டைன்ஸ் வந்து மேட்ச் பண்ணுறாரு அப்படின்னா 100% நம்முடைய ரோமன் டைன்ஸ் தான் அந்த டைட்டிலை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் WWE ஒரு தீர்மானம். அப்படி டைட்டிலுக்கு மோதி அந்த டைட்டிலை வந்து வின் பண்ணணும். ஆனால் தோக்கக்கூடாது. அப்படி தோத்துட்டாருன்னா நம்முடைய சிஎம்முக்கு வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட் அப்படிங்கிறது அதிகமாக வரும். அந்த ஒரு விஷயத்த பண்ணவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய WWE வந்து அந்த ஒரு ஸ்டோரியில் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஏன்னா நம்முடைய கோடி ரோட்ஸுக்கும் நம்முடைய ரோமன் டைன்ஸுக்கான அந்த ஒரு தீர்க்கப்படாத கணக்குகள் இருக்குல்ல அதை வந்து ரீமேட்ச் நம்முடைய ரோமன் டைன்ஸ் கேட்குற விதமாகவும் நம்முடைய ரோமன் டைன்ஸுக்கும் கோடி ரோட்ஸுக்குமான ஒரு பார்ட் 3 வந்து ரெசல்மேனியா 43ல் வந்து நடத்தலாம் அப்படி மாதிரி இப்போ வந்து WWE வந்து ஐடியாவில் இருக்காங்க. அதுக்கான விதையவே நம்மளுடைய WWE வந்து சர்வே சீரிஸில் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ரெசல்மேனியா 42ல் வந்து நம்முடைய ரோமன் டைன்ஸுக்கும் நம்முடைய சிஎம் பங்குக்குமான ஒரு ஸ்டோரி லைன் வந்து போகுது அப்படின்னா அந்த ஒரு ஸ்டோரியில் வந்து நம்முடைய சர்வே சீரிஸ்லேருந்து WWE வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம சிஎம் பங்குக்கும் நம்முடைய ரோமன் டைன்ஸுக்குமான அந்த ஒரு ஸ்டோரியை வந்து மேட்ச் வந்து வைக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் அந்த ஒரு விஷயத்தை பண்ணாமல் நம்முடைய கோடி ரோட்ஸுக்கும் நம்முடைய ரோமன் டைன்ஸுக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனைகள் இருந்த மாதிரி WWE இதை காட்டுறதுக்கான முக்கிய காரணம் இதுதான். அதனால் கண்டிப்பாக வந்து நம்முடைய ரோமன் டைன்ஸுக்கும் நம்முடைய
ஒரு கோடி ரோட்ஸுக்கும் அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்குது அப்படின்னா அதில் 100% வந்து நம்மளுடைய ரோமன் வந்து அவரோட பழைய அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனை வந்து அவரே ரீடைன் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எத்தனை பேர் வந்து ரெசல்மேனியா 42ல் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸோட அந்த டைட்டிலை வந்து அவரே ரீடைன் பண்ணி எடுக்கணும். அதாவது நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் தான் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து அவரோட டைட்டில் வந்து இழந்தார்ல, திரும்பி அகைன் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அவரோட அன்டிஸ்பியூட்டட் WWE டைட்டில், அதாவது அவரோட பழைய டைட்டிலை வந்து எத்தனை பேர் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அதே இல்லாமல் வந்து இன்னொரு கேள்வி நீங்கள் கேட்கலாம். அதாவது இப்போ வந்து நம்மளுடைய ட்ரூ மேக்கினருக்கும் நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கு தானே ஒரு ஸ்டோரி லைன் போய்கிட்டு இருக்கு. அப்போ வந்து நம்மளுடைய ட்ரூ வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டால் இதில் வந்து வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா இப்போ வந்து திடீர்னு கூட நம்முடைய சிஎம்முக்கு ஒரு ஸ்பாட் வந்து காலியாக இருக்குல்ல, நம்முடைய ரோமனன்ஸும் நம்முடைய சிஎம்முக்கு போனால் அந்த ஒரு மேட்ச் தான் வைக்கலான்னு இருந்தாங்க. பட் அது ஒரு பிளான் வந்து மாறினதில்ல. அந்த ஒரு பிளானை வந்து நம்முடைய ட்ரூக்கு கூட நம்மளுடைய WWE வந்து கொடுக்கலாம். ஏன்னா ட்ரூக்கும் நம்முடைய சிஎம்முக்கான ஒரு மேட்ச் வந்து பார்க்கறதுக்கு ஃபேன்ஸ் வந்து அதிகமாக விரும்புகிறாங்கனால அந்த ஒரு ஸ்பாட்டை கூட நம்முடைய சிஎம்முக்கும் நம்முடைய ட்ரூ மேக்கினருக்கான வேர்ல்டு ஹெவி சாம்பியனை கூட நம்மளுடைய WWE வந்து நடத்தலாம். அந்த ஸ்டோரி வந்து அப்படியே அங்கிட்டு மாற்றிட்டு இந்த ஸ்டோரி வந்து இங்கிட்டு கூட நம்மளுடைய WWE மாற்றலாம். அப்படி இல்லை அப்படி இந்த விஷயத்தை பண்ணல அப்படிங்கிற கோடி ரோட்ஸ் விசஸ் ட்ரூ மேக்கினர் விசஸ் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கான ஒரு த்ரிபிள் த்ரெட் மேட்ச், அதுவும் அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப்பான ஒரு மேட்ச் கூட ரெசல்மேனியா 42ல் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப உங்களோட ஒரு ஒப்பீனியன் படி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து கோடி ரோட்ஸ் கூட வந்து மோதுறாரு அப்படின்னா கோடி ரோட்ஸுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து நடந்தால் நல்லா இருக்கும். இல்லை கோடி ரோட்ஸ் ட்ரூ மேக்கினர் விசஸ் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கான ஒரு த்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடந்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் 100% வந்து நம்மளுடைய அதாவது நம்முடைய கோடி ரோட்ஸுக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்குமான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச் ரெசல்மேனியா 42ல் பார்ட் 3 மேட்சாகவும் அது இல்லாமல் நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட ரீமேட்சாகவும் நடக்குது அப்படின்னா அதில் வந்து 100% வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அவரோட அந்த பழைய அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனை வந்து வின் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதனால் எத்தனை பேர் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து WWE வந்து திரும்பி அகைன் வந்து சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எத்தனை பேர் வந்து டிசர்வ் பண்ணுறீங்க, எத்தனை பேர் விரும்புகிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க.